இன்னைக்கு அஜெண்டா will start with கணேஷ் மந்த்ரா and then வாரம் ஒரு குரல்ல புது அதிகாரம் ஒரு நியூ குரல் இன்னைக்கு பார்க்குறோம். தென் காளிகா அஷ்டகத்தோட அடுத்த 2 ஸ்டான்ஸா we will end with முருகனந்தன். இதுதான் இந்த வாரத்துக்கான அஜெண்டா. We will start with prayer and குரல். யார் சொல்லணும் கோரி? ஷீதலா மேம். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். எஸ் மாமி, நீங்க 2 டைம்ஸ் நீங்க சொல்லிடுங்க பிரேயர். गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. Thank you மாமி. Thank you. நீங்க திருக்குறள் ஜாயின் பண்ணி போயிட்டு திருக்குறள் சரி. பார்த்துட்டு சாண்ட் பண்ணிக்கலாம். யா, ஓ, நெக்ஸ்ட் okay. ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ புது அதிகாரம் பயனில சொல்லாமை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பேசுறதுனால விளையக்கூடிய கெடுதியான விஷயங்கள் என்னன்னாக்கா பேசுறதால நாவால சொல்லக்கூடியது பொய். அதனால தனியா வாய்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதினார். அப்புறம் புறம் கூறாம இருக்கிறதுக்காக புறம் கூறாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதினார். இது மாதிரி அந்த வகையில பயனற்ற சொற்களை சொல்லாம இருக்கிறது எதற்காக, ஏன், அதனால விளையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, யாரு துன்பம் அடையறா அப்படிங்கறதெல்லாம் பயனில சொல்லாமை, பயன் இல்லாத சொற்களை சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் ஒரு 10 குறளை தொகுத்து வழங்கியிருக்கார். அதுல ஃபர்ஸ்ட் குறள், பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். திரும்ப சொல்றேன், பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். ஸோ செகண்ட் ஹாஃப் எல்லாரும் எள்ளப்படும், எல்லாராலையும் இகழப்படுவான் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் குறள். ஸோ எல்லாராலும் இகழப்படக்கூடிய ஒருத்தர் யாரு அப்படின்னாக்க பயனில சொல்லுவான், பயனில்லாத சொற்களை சொல்லுபவன். அதனால அறம், பொருள், இன்பம் இது மூணுத்துக்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு சொற்களை சொன்னால் எல்லாராலும் இகழப்படுவான். யார் இகழுவா அவன அப்படின்னாக்க பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். பலர் டைரக்டா பார்த்தோம் அப்படின்னாக்க பலர் முன்னாடி பயனற்ற சொற்களை சொல்லுபவன் அங்க இருக்கிற அவளால இகழப்படுவான். ஏன்னாக்கா அங்க இருக்கிற கூட்டத்துக்கு அவன் சொல்லக்கூடிய தேவையில்லாத சொற்கள் பயன் தராம போகும் இல்லையா? மேபி ஒரு காசிப்பா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத ஒரு வாக்கியமா கூட இருக்கலாம். தேவையே இருக்காது, கான்டெக்ட் பேஸ்டாகவும் இருக்காது, அண்ட் தேவையும் இல்லாத ஒரு சொற்களை சொல்லும் போது அங்க இருக்கிற மக்களால அவன் நிகழப்படுவான். ஸோ ஆனா பல்லார் அப்படின்னாக்கா பலர் முன்னாடின்னு அர்த்தம் டைரக்டா பார்த்தோம் அப்படின்னாக்க. ஆனா ஒரு கும்பல்ல தேவையில்லாத சொற்களை பேசுறதோ இல்ல ஒரு சின்ன காசிப்போ இல்ல சின்ன பிச்சிங்கோ அங்க இருக்கக்கூடிய 1-2 பேர் ரசிப்பாளே, அத அவளுக்கும் அந்த காசிப் பிடிச்சிருக்கலாம், அவளும் அந்த புலம்பலை ரசிக்கலாம், தேவையில்லாத விஷயத்த ரசிக்கலாம் இல்லையா? அதனால பல்லார் அப்படின்னாக்க எல்லாத்தையும் கற்று உணர்ந்த சான்றோர் முன்னேல, சான்றோர்னு ஒரு அர்த்தம் உண்டு, படிச்சு தெரிஞ்ச அத்தனை பேரும் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி பார்க்கும்போதுதான் அந்த கூட்டத்துல எல்லாரும் சான்றோரா இருக்கும்போது யாருமே அதை என்கரேஜ் பண்ண மாட்டா, அவனை இகழ்ந்து பேச ஆரம்பிப்பா. அதனால சான்றோர் முன்னேல பயனில்லாத சொற்களை பேசுபவன் அவர்களால இகழப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த 20வது குறள், இந்த ஃபர்ஸ்ட் குறளுக்கான அர்த்தம் 20வது அதிகாரத்துல. இது ஒரு 2 டைம்ஸ் நம்ம சொல்வோம் மாமி. சொல்றேன். பல்லார் முனிய, பல்லார் முனிய பயனில சொல்லுவான், பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும், எல்லாரும் எள்ளப்படும். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். நீங்க 2 டைம்ஸ் நீங்க சொல்லிடுங்க மாம். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். பல்லார் முனிய பயனில சொல்லுவான்
எல்லாரும் எள்ளப்படும். எக்ஸலண்ட். தேங்க்யூ மாம். தேங்க்யூ. இந்த அதிகாரத்தோட வரிசையில எல்லா குறளையும் நம்ம வர கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் காளிகா அஷ்டகம். யாரெல்லாம் ரிவைஸ் பண்ண போன வாரம் கத்துண்டது? ஸோ போன வாரம் தேர்டு அஷ்டகம் வரைக்கும் பார்த்தோம், தேர்ட் ஸ்டான்ஸா வரைக்கும் பார்த்தோம் நினைக்கிறேன். கரெக்டா? சதுர்திக்ஷு தேர்ட் ஒன். ஸோ ததா தே கிருதாதா பவந்தி இது நித்தியம். கரெக்ட், பார்த்தோம். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஃபோர்த் ஸ்டான்ஸாக்கு போயிடுங்க கோரி. தென் வி வில் ரிவைஸ் தி தியான ஸ்லோகம் அண்ட் த அஷ்டகம். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் we will see the meaning, then I will request somebody to join me. Surapana-matta subhakta-nurakta lasat-puta-chitte sadabhir-bhavatte japadyana-puja sudadhauta-panka swarupam twadiyam na-vindanti devaha. இன்னொரு தடவை. सुरापानमत्ता सुभक्ता नुरक्ता लसत्पूतचित्ते सदाविर्भवत्ते जपध्यानपूजा सुधाधौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஸோ காமன் ஃப்ரேஸ் ஸ்வரூபம் त्वदीयं न विन्दन्ति देवाः. உன்னை புரிஞ்சுக்க முடியலையேமா, தேவர்களால கூட புரிஞ்சுக்க முடியல உன்னார ஸ்வரூபத்தை. நீ யாரு, எப்பேற்பட்டவள், உன்னை வணங்கறதுனால என்னென்ன பயனடைகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 3 லைன்ல கொடுத்துருக்காரு. சுராபான மத்தா. சுரா பான மத்த. மத்த அப்படின்னாக்க இன்டாக்சிகேட்டட், அதாவது சந்தோஷத்தின் உச்சகட்டம்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ எப்படின்னாக்க அவள் சுராபானத்தை பருகிறதுனால ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டடா இருக்கா. சுபக்தா அனுரக்த. அனுரக்த அப்படின்னாக்க ரொம்ப ப்ளீஸ்ட். யாரால அப்படின்னாக்க சுபக்தா, நல்ல பக்தர்களால, அவள்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறவா கிட்டக்க அனுரக்த, ரொம்ப ப்ளீஸ்டா இருக்கா அம்பாள். அடுத்தது லசத் பூத சித்த. லச அப்படின்னாக்க ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒண்ணு. பூத அப்படின்னாக்க ஷைனிங் இந்த இடத்துல சொல்றதை விட ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒண்ணு. பூத சித்த. சித்த அப்படின்னாக்க மனசு. பூத சித்த அப்படின்னாக்க தூய்மையான மனசு. அதாவது அந்த அவளுடைய பக்தர்கள் சொல்றோம் இல்லையா, சுபக்தான்னு சொன்னோம் இல்லையா, அவளோட தூய்மையான மனசுனால அம்பாள் ரொம்ப பிரீத்தி ஆயிடுறா. அடுத்தது சதாபிர் பவத்தே. சதா ஆவிர்பூஹு தே. உனக்கு சதா சர்வகாலமும் ஒன்ன நினைச்சுண்டே அவள என்னென்ன பண்றா அப்படின்னாக்க ஜப தியானம் பூஜை. ஜப தியான பூஜா சுதா தௌத பங்கா. சுதா தௌத பங்க, இதான் ஸ்பிளிட். ஜப தியான பூஜா சுதா தௌத பங்க. என்ன அர்த்தம்? ஜபம் அப்படின்னாக்க ஜபிக்கிறது, அம்பாள் நாமத்தை சொல்றது, மந்திரங்கள் சொல்றது. தியானம், அம்பாள மனசுல நிலைநிறுத்தி தியானம் பண்றது, மெடிடேட் பண்றது. பூஜை, அம்பாள பூஜை புனஸ்காரம் செஞ்சு வணங்குறது. இப்படி பண்றா இல்லையா. சுதாபிர் பவத்தே, அதாவது எப்பவுமே அம்பாள நினைச்சுண்டு தியானம், ஜபம், பூஜை இதெல்லாம் பண்றதுனால சுதா தௌத பங்க. பங்க அப்படின்னாக்க அழுக்கு, சுதா அப்படின்னாக்க நெக்டர், மகரந்தம். தௌத அப்படின்னா என்னன்னாக்க இந்த அழுக்க நீக்கக்கூடிய ஒரு செயல், அதாவது வாஷ் பண்றது, கிளீன் பண்றதுன்னு எடுத்துக்கலாமே இந்த இடத்துல. ஸோ இப்போ அம்பாளை நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணி தியானமோ ஜபமோ பூஜையோ பண்றதுனால ஒருத்தருடைய அழுக்கு, இந்த இடத்துல அழுக்குன்னு டைரக்டாவும் எடுத்துக்க முடியாது, அதாவது கர்மாக்கள்னு எடுத்துக்கலாமே. அவன் பண்ண தவறுகள் அத்தனத்திலேந்தும் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஜப தியான பூஜா சுதாதௌத பங்கா. அப்பேற்பட்ட காளி
நீ உன்னுடைய ஸ்வரூபம் துவதீயம் ந விந்தந்தி தேவாக, அப்பேற்பட்டவ நீ. ஆனா உன்னுடைய ஸ்வரூபத்தை, உன்னோட மேனிஃபெஸ்டேஷனை தேவர்களால கூட புரிஞ்சுக்க முடியல. அப்பேற்பட்டவள் நீ. அதாவது பவுண்ட்லெஸ், ஆம்னி பிரசன்ட். அதனால இவ எதுலையுமே அடக்க முடியாதவள். இவள் இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவள் நீ. உன்னை வணங்கறதுனால எனக்கு இந்த பயனெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் 4வது ஸ்லோகத்துக்கான ஸ்டான்ஸாக்கான ஒரு சின்ன அர்த்தம். இதை சொல்லறதுக்கு யாரை கூப்பிடணும் கௌரி? சாய் லட்சுமி மேம். நமஸ்காரம் மாமி. சொல்றேங்கண்ணா. சுராபான மத்தா. சுராபான மத்தா. அது பாலுக்கு இருக்கிறப்ப சுராபான மத்தா. ஓ, சுராபான மத்தா. சுபக்தா. சுபக்தா. நுரக்தா. நுரக்தா. அது சுபக்த அனுரக்த, அதுதான் ஸ்பிளிட். சேர்த்து சொல்லும் போது சுபக்தானுரக்தா. சுபக்தானுரக்தா. லசத். லசத். பூத. பூத. பூத எங்கேயும் பூத. லசத் பூத சித்தே. சித்தே. லசத் பூத சித்தே. லசத் பூத சித்தே. சதாவிர். சதாவிர் பவத்தே. பவத்தே. சதாவிர் பவத்தே. சதாவிர் பவத்தே. ஜப. ஜபத். அது இந்த இடத்துல ஜப. ஓகே மச்சா, ஸ்மால் இது இல்ல, அது படிக்கிறேன் நான். சபத். சபத். ஓகேவா? அது ஜபம். ஜப. ஓ ஜபத். ஜபத். தியான. ஜபத். யான. யான. அதாவது ஜபம், தியானம், பூஜை. சோ ஜப தியான பூஜா. ஜபத் தியான பூஜா. சுதா. சுதா. தௌத. தௌத. பங்கா. பங்கா. ஸ்வரூபம். ஸ்வரூபம். த்வதீயம். த்வதீயம். ந விந்தந்தி தேவாஹ. ந விந்தந்தி தேவாஹ. இப்ப நான் சொல்றேன், 2 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. சுராபான மத்தா. சுராபான மத்தா. சுராபான மத்தா. சுராபான மத்தா. சுபக்தா. சுபக்தா. நுரக்தா. உரக்தா. சுபக்தானுரக்தா. சுபக்தானுரக்தா. லசத் பூத சித்தே. லசத் பூத சித்தே. லசத் பூத சித்தே. லசத் பூத சித்தே. சதாவிர். சதாவிர் பவத்தே. பவத்தே. சதாவிர் பவத்தே. சதாவிர் பவத்தே. ஜப. ஜபத். தியான. தியான. பூஜா. பூஜா. ஜப தியான பூஜா. ஜபத்யான பூஜா. சுதா. சுதா. தௌத. தௌத. பங்கா. பங்கா. சுதா தௌத பங்கா. சுதா தௌத பங்கா. ஸ்வரூபம். ஸ்வரூபம். த்வதீயம். த்வதீயம். ந விந்தந்தி. ந விந்தந்தி தேவாஹ. தேவாஹ. சுராபான மத்தா. சுபக்தானுரக்தா. சுராபான மத்தா. சுபக்தானுரக்தா. லசத் பூத சித்தே. லசத் பூத சித்தே. சதாவிர் பவத்தே. சதாவிர் பவத்தே. ஜப தியான பூஜா. ஜபத்யான பூஜா. சுதா தௌத பங்கா. சுதா தௌத பங்கா. ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாஹ. ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாஹ. இப்ப நீங்க ட்ரை பண்றல மாமி ஒரு தடவை. சொல்றேம்மா.
सुरापानमक्ता सुभक्तानुरक्ता लसत्पूदचित्ते सदा विर्भवत्ते जपत्यानपूजा सुधादौदबङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः எக்ஸலண்ட். இன்னொரு தடவை. सुरापानमक्ता सुभक्तानुरक्ता लसत्पूदचित्ते सदा विर्भवत्ते जपत्यानपूजा सुधादौ तपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. பியூட்டிஃபுல் மாமி. பிராக்டிஸ்ல தா அந்த பாலாம் கரெக்டா வந்துடும். பட் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ மேம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். தேங்க்யூ மாமி. அடுத்தது யார் சொல்லணும் கௌரி? லதா சூரியன். லதா மாமி, நீங்களும் இதே ஸ்டான்ஸா ஜாயின் பண்ணிப்பேன் கூட. சொல்லட்டுமா? நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க ப்ளீஸ். சுராபானமத்தா சுபக்தா அனுரக்தா லசத் பூதசித்தே சதா விப்ரவத்தே சதாவிர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. Excellent. One more time. சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதாவிர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. பியூட்டிஃபுல் மாமி, பியூட்டிஃபுல். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டான்ஸாக்கு போயிடலாம். சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதாவிர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதாவிர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. அடுத்த ஸ்டான்ஸா. பாலா, எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடலாமே, நல்லா இருக்குது. ஷூர் ஷூர். நீங்க இன்வைட் பண்ணுங்க, அப்படியே சொல்லிடலாம் அது. சரி, ஓகே. போனா மாமி. நமஸ்காரம் மாமி. ஓகே, அடுத்தது பிரீதா பிரமோத் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதா விர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதா விர்பவந்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். தேங்க்யூ மாமி. அடுத்தவா நிறைமதி மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதா விர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதா விர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா
स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. எக்ஸலண்ட் மாமி, Namaskaram. சூப்பர். Thank you, sir. சொல்லட்டுமா? எஸ். சுராபானமத்தா சுபக்தா நுரக்தா லசத்பூதசித்தே சதா விர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதாதௌ தபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சுராபானமத்தா சுபக்தா நுரக்தா वसद्भूतसिद्धे सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधादौतभङ्गा स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. சூப்பர் மாமி. அடுத்தது ஸ்ரீமதி மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधाधौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधादौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. எக்ஸலண்ட் மாமி, தேங்க்யூ. அடுத்தது லக்ஷ்மி மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधाधौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधाधौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. எக்ஸலண்ட். ராகவன் சார். நமஸ்காரம் சார். கிரிஜா மேம். கிரிஜா மேம். நமஸ்காரம் மாமி. நானா ஆமா மாமி. சொல்றேன், தப்பு இருந்தா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. சொல்றேன். தாராளமா ப்ளீஸ். சுராபானமக்தா சுபக்தா நுரக்தா லசத்பூதசித்தே சதா விர்பவந்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சுராபானமக்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதா விர்பவந்தே பவத்தே, சதாவர் பவத்தே. சதா விர்பவந்தே ஜபத்யான பூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. எக்ஸலண்ட். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. எப்படியோ முடிச்சுட்டேன். மகாலிங்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூஜசித்தே சதா விர்பவத்தே ஜபத்யானபூஜா சுதாதௌதபங்கா ஸ்வரூபம் தவ்தீயம் ந விந்தந்தி தேவாः. சுராபானமத்தா சுபக்தானுரக்தா
लसत्पूजचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधाधौतपङ्गा स्वरूपं द्वितीयं न विन्दन्ति देवाः. Excellent. Thank you, sir. Thank you, sir. வேற யாராவது இருக்காளா கௌரி? இருக்காரு சார். இசாமம். सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्कूदचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधादौदपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्कूदचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सदा सुधादौदपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, ma'am. ராஜேஸ்வரி மேம். மேம் மியூட்ல இருக்கேன்னு சொன்னா மாமி இன்னைக்கு. ஓ அப்படியா? ஓகே. சசிகலா. హలో எஸ் ఓకే నమస్కారం. நமஸ்காரம். సురాపానమత్తా సుభక్తానురక్తా లసత్పూతచిత్తే సదా విర్భవత్తే జపధ్యానపూజా సుధాదౌతపङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Again. सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधादौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful. Thank you, ma'am. ஷீதலா மேம். नमस्कारं. सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधादौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधादौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you. Beautiful. நான் சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூதசித்தே சதா விர்பவத்தே ஜபத்யானபூஜா சுதாதௌதபङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. सुरापानमत्था सुभक्तानुरक्ता लसत्भूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधाधौतभङ्गा स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Excellent, Gauri. அடுத்த stanza. Next stanza, please. Yeah. So again, it's also a very beautiful stanza. நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். சிதானந்த கந்த கந்தம் ஹசன் மந்த மந்தம் ஷரஸ்சந்திர கோட்டி பிரபா புஞ்ச பிம்பம் முனீனாம் கவீனாம் ஹிருதி த்யோதயந்தம் ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरश्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि ध्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. ஸ்வரூபம் துவதீயம் ந விந்தந்தி தேவாஹா. உன்னுடைய ஸ்வரூபத்தை தேவர்களால கூட புரிஞ்சுக்க முடியல, அப்பேற்பட்டவள் நீ.
நீ எப்பேற்பட்டவள், உன்னை தியானம் பண்றதுனால என்னென்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ்ல சொல்றார். சிதானந்த கந்தம் ஹசன் மந்த மந்தம். சித் ஆனந்த கந்த, அதாவது மகிழ்ச்சியோட வெளிப்பாடு, ரொம்ப பண்டல் ஆஃப் ஜாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸாக்டா அதுதான் அந்த ஃப்ரேஸுக்கான எக்ஸாக்ட் வேர்ட் இதுதான். சிதானந்த கந்தம், பண்டல் ஆஃப் ஜாய், இந்த ஃபைனஸ்ட் ஜாய், சிதானந்த கந்தம். ஹசன் மந்த மந்தம், அதாவது ரொம்ப அழகா, ரொம்ப மெல்லிசா ஒரு புன்முறுவல், கொஞ்சம் கொஞ்சமா ஜென்டில்னு சொல்லுவோம் இல்லையா. ஹசன் மந்த மந்தம். You just have to imagine when I say the phrase ஹசன் மந்த மந்தம், காளி அழகா ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. It will be a very beautiful experience. சிதானந்த கந்தம் ஹசன் மந்த மந்தம். ஷரஸ் சந்திர கோட்டி பிரபா புஞ்ச பிம்பம். எப்படி இருக்காளாம் காளி, அதாவது ஷரஸ் சந்திர, ஷாரத் மாசம், அதாவது ஆட்டம்ல, அந்த வசந்த சமயத்துல, ஸ்பிரிங்ல, சந்திர கோட்டி பிரபா, அதாவது சந்திரன், மூன் யூஸ்வலா அவனோட குவாலிட்டி என்ன, சூரியன் கிட்டேந்து வெளிச்சத்தை வாங்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஸோ குளிர்ச்சி பொருந்திய ஒரு குவாலிட்டி, சன் மாதிரி ஹார்ஷா இருக்காது இல்லையா. அப்பேற்பட்ட அந்த ஒரு லைட், கோட்டி சந்திர, ஒரு கோட்டி சந்திரன் ஒன்னா சேர்ந்து பிரகாசமா லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இல்லையா. அவளுடைய அப்பியரன்ஸ் அப்படி இருக்கா. புஞ்ச பிம்பம், அதாவது அவளுடைய இமேஜ், அவளுடைய அந்த சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் அவளுடைய இமேஜா கோட்டி சந்திரனோட பிம்பமா அவ இருக்காளாம். முனினாம் கவீனாம் ஹிருதி தியோதயந்தம். இந்த பிரகாசமா இருக்கக்கூடிய காளி இருக்காளே, அவ எங்க இருக்கா அப்படின்னாக்க, முனினாம் முனிவர்களுடைய, கவீனாம் நன்ன கற்றறிந்த சான்றோர்களுடைய, கவிஞர்கள் டேரக்டா எடுத்ததாலும் ஓகே, இல்லைனாக்க சான்றோர்கள் எடுத்தனா இன்னும் அழகா இருக்கும். முனினாம் கவீனாம் ஹிருதி, அவளோட மனசுல இவ ஷைன் பண்றாளாம். தியோதயந்தம், ஸோ அவளுடைய அந்த கோட்டி சந்திர பிரபையோட வெளிச்சம், அவளுடைய ஷைனிங் முனிவர்களுடைய மனசுலையும், கவீனாம் அதாவது லேர்னட் பர்சனுடைய மனசுலையும் அவ பிரகாசமா விளங்குறா. ஏன்னா அவெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்காளே, போன ஸ்டான்ஸாலே பார்த்தோம் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த காளி அவளுடைய மனசுல பிரகாசமா புன்முறுவலோட பண்டல் ஆஃப் ஜாயோட உட்கார்ந்துட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷமா ஸ்லாகிச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்காளாம். அப்பேற்பட்ட அந்த காளியோட ஸ்வரூபம் துவதீயம் ந விந்தந்தி தேவாஹா. தேவர்களால கூட உன்னை புரிஞ்சுக்க முடியலமா, நீ அப்பேற்பட்டவள். நீ தேவர்களாலே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லியாச்சு, நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் நீங்க கேட்கலாம். ஆனா சங்கராச்சாரியால் அவளை புரிஞ்சுண்டு நமக்காக இந்த அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி, ஹசன் மந்த மந்தம், யூனோ சச் அ பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் இல்ல. இந்த மாதிரி காளி சிரிச்சுன்னு இருப்பா அப்படின்னாக்கா தேவர்களாலே புரிஞ்சுக்க முடியல, நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரேஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா. இட்ஸ் a very beautiful stanza close to my heart. ஸோ இதை வந்து சொல்லறதுக்கு who should I invite, கௌரி? இதுல ஒண்ணு நான் ஷேர் பண்ணிக்கிட்டுமா? ப்ளீஸ் மாமி. அந்த கவி சப்தம் இருக்கு இல்லையா, நம்ம கவின்னா சாதாரணமா பொயட்டுன்னு நினைச்சுப்போம் இல்லையா. அப்படி இல்ல. ஆக்சுவலி கவி அப்படின்னா ஆக்சுவல் மீனிங் என்னன்னா முற்றும் அறிந்தவர் அப்படின்றதுதான் கவி சப்தத்தினுடைய மீனிங். நம்ம சாதாரணமா இப்ப அது கலோக்கியலா மாறி போய் இப்ப கவினா பொயட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல லேர்னட் பர்சன்ஸ் தான் அர்த்தம். ஆக்சுவலி அதான் முனி கவி ரெண்டுமே வந்து இப்போ உஷனா கவின்னு இவரை சொல்லுவோம் நம்ம இல்லையா. ஸோ அப்போ உஷனா இஸ் த பெஸ்ட் கவி அப்படின்னு சொல்றா. அப்போ அவர் வந்து நமக்கு வந்து அந்த ஈவன் இந்த மந்திரம் அவருக்கு தெரியும் இல்லையா, ஜீவித மந்திரம் அவருக்கு ராட்சசர்களுடைய குருவா இருந்து அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனாலதான் அவர் வந்து கவின்னு சொல்றாரு. ஈவன் வந்து போனவாளை கூட அவரால் பிழைக்க வைக்க முடியும், அந்த மந்திரம் அவருக்கு தெரியும். சோ பகவான் இவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு, உஷனா கவி மாதிரி நான் இருக்கேன், உஷனா கவியா இருக்கேன், நான் கவிகளுள் நான் உஷனா கவி அப்படிங்கிறார். சோ அதனால கவி சப்தம் வந்து அந்த மாதிரி முற்றும் அறிந்தவர் முனி ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆனா மாமி இதுல
கவின்னு இருக்குல்ல, வீன்னு இருக்குல்ல, நம்ம வந்து கவி பொயட்ட சொல்லும் போது இந்த வி தானே யூஸ் பண்ணுவோம். சின்ன என்ன சொல்லுவோம்? இல்ல இது வந்து உங்களுக்கு அந்த இதுல கேஸ் எண்டிங் வரும்போது கவி வந்து கவினாம், நெடில் தான் வரும் கவிகளுடைய ஹிருதி நெடில் இதுல நெடில் இல்ல. நம்ம ஆனா கவி பொயட்ட பத்தி சொல்லும் போது கவி குறில் கவி தானே யூஸ் இல்ல பண்ணுவோம்ல. இல்ல அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே அப்படியா? கவிதான், ஓகே ஓகே. ரெண்டுமே கவிதான். சப்தம் வந்து கவிதான். பட் கவீனாம்னு வருது உங்களுக்கு வந்து அந்த கேஸ் எண்டிங் வந்து ஓகே. அப்படி வரதுனால அது பகுவச்சனத்துல வரதுனால கவீனாம். தமிழ்ல தான் பொருள் இருக்கு. ப்ளூரல்ல வரதுனால சஷ்டி தமிழ்ல அப்படி போட்டிருக்கா கௌரி. ஓகே grammar is different. ஓகே ஓகே ஓகே. அதான் கேட்டேன். தேங்க்ஸ். பியூட்டிஃபுல். மேபி ராஜேஸ்வரி மாமி நீங்க சொல்லிடுறல ஒரு தடவை அதை. ஓகே கௌரி சாரி, நான் உஷனா சொல்லிட்டேன். அவர் இவர் சுக்ராச்சாரியார், அவர் தான் உஷனா கவிங்கிறது. சாரி. ஓகே, இந்த ஸ்டான்ஸா சொல்லறதுக்கு யார் நீங்க ஆர்டர் சொல்லுங்க, கௌரி எல்லாரும் சொல்லிடலாம் அப்படியே. திருப்பியும் ஸ்ரீமதி மாமி ஆரம்பிப்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க சொல்றீங்களா? சிதானந்த கந்தம் விதானந்த கந்தம் சிதானந்த கந்தம் ஹசன் மந்த மந்தம் சிதானந்த கந்தம் ஹசன் மந்த மந்தம் சரச்சந்திர கோட்டி பிரபா புஞ்ச பிம்பம் சரச்சந்திர கோட்டி பிரபா புஞ்ச பிம்பம். சரச்சந்திர கோட்டி பிரபா புஞ்ச பிம்பம். முனீனாம் கவீனாம் ஹிருதி த்யோதயந்தம் ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. முனீனாம் கவீனாம் ஹிருதி த்யோதயந்தம் ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சிதானந்தகந்தம் ஹசன் மந்த மந்தம் சரச்சந்திரகோட்டி பிரபா புஞ்ச பிம்பம். முனீனாம் கவீனாம் ஹிருதி த்யோதயந்தம் ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சிதானந்தகந்தம் ஹசன் மந்தம் சரச்சந்திரகோட்டி பிரபா புஞ்ச பிம்பம். முனீனாம் கவீனாம் ஹிருதி த்யோதயந்தம் ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சிதானந்தகந்தம் ஹசன் மந்தம் சரச்சந்திரகோட்டி பிரபா புஞ்ச பிம்பம். முனீனாம் கவீனாம் ஹிருதி த்யோதயந்தம் ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சிதானந்தகந்தம் ஹசன் மந்தம் சரச்சந்திரகோட்டி பிரபா புஞ்ச பிம்பம்.
बिम्बं मुनीनां कवीनां हृदिद्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you. பியூட்டிஃபுல். வருண் நீங்க ஆர்டர் சொல்லுங்க, அப்படியே எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடலாம். லக்ஷ்மி மேம், அடுத்தது மகாலிங்கம் சார், அதுக்கு அடுத்தது உஷா மேம். चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you. சொல்லமா? Yes, please. चितानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटि प्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं द्वितीयं न विन्दन्ति देवाः. चितानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटि प्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं द्वितीयं न विन्दन्ति देवाः. Beautiful, sir. உஷா மேம். चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटि प्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटि प्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful. அடுத்தது சசிகலா மேம். चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, mommy. शीतला मैम. चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, mommy. गिरिजा मैम. नाना चिदानन्दगन्तं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां कृतिद्योतयन्तं स्वरूपं त्वदीयं
न विन्दन्ति देवाः शिवानन्दगन्तं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटि प्रभापुञ्ज बिम्बं मुनीनां कवीनां कृतित्योदयन्तं स्वरूपं त्वदीयं विदन्तन्ति देवाः. Thank you. அடுத்தது சாய் லட்சுமி மாமி. சொல்றேம்மா. चिदानन्दकन्दं हसत्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि சொல்லுமா हृदिद्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः चिदानन्दकन्दं हसत्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदिद्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. லதா சூரியன் மேம். சொல்லட்டுமா? எஸ் மாமி. चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदिद्योदयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदिद्योदयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, Mami. Bona Mami. सिदानन्दकन्दं हसत्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां कृतित्योदयन्त्यं स्वरूपं त्वदीयं न विदन्ति देवाः सिदानन्दकन्दं हसत्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां कृतित्योदयन्त्यं स्वरूपं त्वदीयं न विदन्ति देवाः. Preeta ma'am. Yes. चिदानन्दकं हसन्मन्दमन्दं प्रभापुञ्जबिं देवाः कन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटि प्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदित्योदयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, Mami. Niremati ma'am. Okay. चिदानन्दकन्दं हसन्मन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्ज बिम्बं मुनीनां कवीनां हृदिद्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभा पुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदिद्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful, Mami. Thank you. Thank you. Anand. Sidanandagandham asanmandamandam sarachandrakotiprabhapunjabimbam muninam kavinam sadityodayantam
स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः चिदानन्दकन्दं प्रसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां प्रदित्योदयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. நான் சொல்லட்டுமா? Yes, ma'am, please. चिदानन्दगन्धं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदिद्योदयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदिद्योदयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, ma'am. போன சென்ஸ் சொல்லிடலாம் ஒருத்தர நீங்க fourth one சொல்லிடுறீங்களா? ஓகே. सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते मदाविर्भवत्ये जपध्यानपूजा सुधाधौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधाधौतपङ्का स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, ma'am. End of the session. I think we can use this format going forward also. Yeah, sure, Gauri. Sure. Yeah. Sure. Kandipa. End of the session, Murugan Anthem. Any volunteers? கௌரி நீங்க சொல்லுங்க. யாரும் ஓகே. யாரும் இல்லனா நான் சொல்றேன். நான் தான் யார் வேணா கிளாஸ்க்கு ஒழுங்காவே வராத ஆளு, அதனால நான் சொல்லிடுறேன். சிவ ரொம்ப ஒழுங்கினா. சிவ குஹ குமர பராச்சலபதியே ஷீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் திருவேரகம் உரை கந்தா செங்கதி நிகர் தனி காஜலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணிவீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே சரவண பவ சிவமே. சுவாமிக்கு ஜெய். Thank you all. Thank you so much. Bala sir. Namaste. Beautiful. Thank you. session, Bala sir. Namaskaram. Thank you. Namaskaram sir. Namaskaram sir. Thank you sir. Namaskaram.